வணக்கம். எந்த ஒரு விவசாயிங்க நீங்கள்? பூம்பாறை, கொடைக்கானல் தாலுகா பூம்பாறை கிராமம். பூம்பாறை கிராமம். எத்தனை வருஷமாக அந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? விவசாயம் வந்து இப்போ பரம்பரை அந்த விவசாயம் தான் பண்ணிட்டு. இந்த விவசாயம் லாபகரமாக இருக்குது அந்த மலைப்பூண்டு? ஒரு தடவைக்கு லாபகரமாக இருக்குது, ஒரு தடவைக்கு வந்து இதாகுது. சரி, ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ எடுக்கலாம் மலைப்பூண்டு? அது ஈல்டை பொறுத்தும் சொல்ல முடியும். ஈல்டை பொறுத்தும் சொல்ல முடியும், கிளைமேட்டை பொறுத்தும் சொல்ல முடியும். மலைப்பூண்டு சிறப்பு என்னென்ன இதில்? மலைப்பூண்டு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஏன் அது கொடுத்துருக்காங்க? இதுக்கு மட்டும் மேல்மலை பூண்டுக்கு மட்டும் அந்த வீரிய சக்தி அதிகம்னு சொல்லி, அதிகம்னு சொல்லி ஒரு பிஹெச்டி முடிச்ச ஒரு லேடி தான் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியா? இல்லை, மற்ற பூண்டுக்கும் மலை பூண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு காரம் அதிகமாக இருக்கும், மருத்துவ குணம் அதிகம். மருத்துவ குணம் அதிகம். இல்லை, எல்லா பேருமே இந்த மலை கொடைக்கானல் மட்டும்தான் பூண்டு விளையுது. இந்த பூண்டு தமிழ்நாட்டில் அது ஏன் இங்கே மட்டும் விளையுது இந்த பூண்டு? மற்ற இடத்துல ஏன் விளைய மாட்டேங்குது? அந்த கிளைமேட்டு, அந்த பனி, அதனால இங்கே மட்டும் வருது. எத்தனை நாள் இது வச்சு சாப்பிடலாம் அந்த பூண்டை? 6 மாதத்துக்கு வரலும் கெட்டு போகாது. 6 மாதத்துக்கு மேலே முளைப்பு திறமை வரும். என்ன சிறப்பு இருக்குது இந்த பூண்டில்? இது காற்று பிரச்சனை, சரி, வாயு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இதே தீர்வு. டாக்டர்லாம் மலைப்பூண்டு சாப்பிடுன்னு சொல்கிறேன். இதனால தான் இது முழுசு மலைப்பூண்டு தான். ஏன்னா எல்லாமே அதே விவசாயம் தான், ஃபுல்லுமே மலைப்பூண்டு தான். இது கொஞ்சம் பிந்தின பயிர். சரி, இது கொஞ்சம் முந்தின பயிர். சரி சரி சரி. என்னென்ன மாதம் அறுவடை பண்ணுவீங்க மலைப்பூண்டை? வருஷத்துக்கு ரெண்டு போகம் தான் போட முடியும். சரி, சித்திரை மாதம் நடவு பண்ணணும். சரி, அது முடிஞ்சோன்னா ஐப்பசி மாதம் இது வியாபாரிகளை எவ்வளோக்கு வாங்கிட்டு போகிறாங்க உங்கள்கிட்ட? அந்தந்த மார்க்கு. இப்போ வடுவட்டில் 500 ரூபாய்க்கு மலைப்பூண்டு விற்கிறாங்க, 450 ரூபாய்க்கும் போகுது. மக்கள் நேரடி டேரெக்டாக இந்த ரேட்டுக்கு போகிற காரணம் என்ன? 500 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு இதுக்குரிய காரணம் என்ன? இப்போ இது வந்து விதைக்கு வந்து இது நார்த்துக்கு வந்து விதைக்கு வாங்கிட்டு போவாங்க. சரி, இது மலைப்பூண்டை இந்த பூடை வந்து வாங்கிட்டு போவாங்க. சரி, அங்கே போய் விவசாயம் பண்ணி இப்போ அந்த சைனா பூடு வருது இல்லை? ஆமாம் ஆமாம். அது இந்த பூடோட பூடு விதையை வச்சு தான் அங்கேருந்து வைப்பாங்க. அப்படியா? இது போட்டால் எப்படி அது வரும்? இங்கேருந்து நார்த்துக்கு தான் விதைக்கு வாங்குறாங்க. சரி சரி, அதை வாங்கி இங்கே போடுறது. இங்கே இது வந்து இந்த விதை வந்து ஊட்டி சின்ன குன்னூர் விதை. சரி சரி சரி, அது இங்கே செட் ஆகும். இங்கே விளையிற பூடு வந்து மேல்மலை பூடு ஃபுல்லாகவே அந்த நார்த்துக்கு. இது மொத்தம் இந்த எந்தெந்த கிராமத்தில் இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க? மலை கொடைக்கானல் மேல்மலை ஃபுல்லாக பல்லங்கி, வில்பட்டி, பூம்பாறை, மன்னம்னூர். எந்த ஏரியா அதிகமாக? எல்லா ஏரியாவும் நல்லாவே சரி. இதில் வந்து என்ன சிறப்புண்ணா அந்த மலைப்பூண்டில்? சிறப்புன்னு சொல்லுங்கள் ஸ்பெசிஃபிக்காக. சிறப்புன்னா என்ன? மருத்துவ குணத்துக்கு வந்து லேகிய மாதிரி கிண்டி கொடுப்பாங்க. சரி சரி சரி, பிரசவம் பண்ண முன்னாடி அது அந்த உள்ளே இருக்க வயிற்றில் இருக்க புண்ணு இதெல்லாம் அறிவு, கேஸ்ட்ரபுல்லு, சரி, ஹார்ட் பிரச்சனை, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லி சரி சரி யூஸ் பண்ணுறாங்க. வெளியூரில் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மலைப்பூண்டை. மருத்துவ குணம் இருக்கிறதுனால தான் கேட்குறாங்க, தேடி வராங்க. ஆளுக்கு இதுக்கு மலைப்பூண்டு வாங்கவே தேடி ஆள் வராங்க. மெட்ராஸு, சென்னை, கோயம்புத்தூர் எல்லாமே. ஆமாம். நீங்கள் எத்தனை ஏக்கர் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? புட்டாக தான் இருக்குது. இதில் கேரட் போட்டிருக்கோம், இதில் பூண்டு போட்டிருக்கீங்க, வெள்ளைப்பூடு இந்த மாதிரி போடுவீங்க. இப்போ சீசன் எவ்வளோ முடிஞ்சு? இப்போ நடவு சீசன் முடிஞ்சிச்சு. சரி, இப்போ பயிர் சீசனாக இருக்குது. பயிர் சீசனில் இருக்குது. இப்போ ஆனால் ஸ்டாக் வச்சுருக்காங்க, எல்லாம் வீடுக்கு ஸ்டாக் வச்சுருப்பாங்களா? வச்சுருப்பாங்க. சரி, நன்றிண்ணா.